ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அன்னை ஆதிபராசக்தி மேர்மருவத்தூரில் உலகை நல்வழிப்படுத்தி வருகிறாள். ஞானிகளும் முனிவர்களும் சமய மேம்பாட்டுக்கு வழிகாட்டிய அளவு சமுதாய மேம்பாட்டிற்கு வழிகாட்டவில்லை. நம் ஆதிபராசக்தி அன்னை மனிதநேயம் வளர்ந்து அதர்மம் அழிந்து தர்மம் தழைத்து நியாயம் நிமிர்ந்து நடைபோட்டு பொய்மை புதையுண்டு மெய்மை வளர்ந்தோங்க வழிவகுத்து வருகிறாள். பொதுவாக உலகம் பொல்லாதது, உலகம் கெட்டுவிட்டது என்று கூறுகிறோம். நாம் பொல்லாதவர்களாகிவிட்டு உலகம் பொல்லாதது என்று சொல்கிறோம். நாம் எல்லா வழிகளிலும் கெட்டுவிட்டு உலகம் கெட்டுவிட்டது என்று சொல்கிறோம். இவ்வுலகம் துன்பம் நிறைந்தது. அதன் இயல்பை அறிந்தோர் அதில் இருக்கின்ற இன்பத்தை காண வேண்டும் என்று புறநானூற்றுப் புலவர் கூறுகிறார். இந்த இன்னாத உலகில் இனிய காண்பதற்கு நம் அன்னை வழிகாட்டி வருகிறாள். உண்ணும் உணவுப் பொருட்களில் கலப்படம், பருகும் நீரில் கலப்படம், உயிர்வாழ சுவாசிக்கின்ற காற்றில் கலப்படம், அதனால் பேச்சில் கலப்படம், செயலில் கலப்படம் என்றாகிவிட்டது. சமுதாயத்தில் மிக உயர்ந்த நிலையில் உள்ள சிலர் பேசும் பேச்சுக்கும் செய்யும் செயலுக்கும் முரண்பாடாகவே உள்ளது. உள்ளத்தில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் வேறு விதமாக பேசுவோர் ஏராளம். இதனால்தான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று வள்ளலார் எச்சரிக்கிறார். நம் அம்மா முதலில் உன் உள்ளத்து அழுக்கை போக்கிக்கொள், பின்னர் மற்றவர்கள் அழுக்கை போக்க முற்படு என்று அருளாணை வழங்குகிறார்கள். ஓம் சக்தி.